இப்ப மெயின் டிஷ்க்கு வரா. டீர் வந்து வேட்டையாடி கொண்டு வந்தாங்க இல்லையா, அதை வச்சுதான் கொண்டு வந்திருக்கா. டைரக்டா அங்கேயே கிரில் பண்ணி சாஸ்ல டிப் பண்ணி அதை ஹீரோ கொடுக்குறா. அந்த டைம்ல ஹீரோவை பாக்கிறதுக்காக கேங் அங்க வந்திருக்கா. ஏன்னா இவ சமைச்சு ஹீரோ கொண்டு வந்திருக்க விஷயத்த அவ ஆல்ரெடி கேள்விப்பட்டுட்டா. பொறாமையில இங்க கிளம்பியே வந்துடுறா. உள்ள போகணும்னு சொல்றா. ராஜா யாரையும் உள்ள அலோ பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காருன்னு யூன் ஷவல உள்ள அனுப்ப மாட்டேங்கிறாரு. இவ ஃபோர்ஸ் பண்ணி டோர் ஓபன் பண்ணி பாக்குறா. உள்ள 2 பேரும் சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க. அதுல இன்னும் கடுப்பாரா. இந்த சத்தத்தை கேட்டுட்டு கோர்ட் லேடி வெளியில வராங்க. அதனால இப்ப மெயின் டிஷ்ஷ ஹீரோ சாப்பிடறதுக்கு முன்னாடி ஹீரோயினை டேஸ்ட் பண்ணிட்டு ஹீரோக்கு கொடுக்குறா. அவ சாப்பிடுறத பார்க்கும் போதே இவருக்கு ரொம்பவே ஆசையா இருக்கு. உடனே அவங்க அம்மா ஞாபகம் வந்துருது. நீயே ஊட்டி விடுன்னு சொல்றாரு. என்ன நான் உங்களுக்கு ஊட்டி விடணுமா அப்படின்னு கேட்கிறா. ஏன் நீ பண்ண மாட்டியான்னு கேட்கவே வேற வழி பண்ணிதானே ஆகணும்னு ஒரு வாய் எடுத்து அவருக்கு ஊட்டி விடுறா. இது எல்லாமே வெளில இருந்து பாக்குற கேங்குக்கு இன்னுமே பொறாமை ஆகுது. நான் உங்களுக்காக ஒரு பெயிண்டிங் கொண்டு வந்திருக்கேன், சைனால இருந்து வந்திருக்கேன், அதை நான் உங்களுக்கு காட்டணும், இப்ப வரவா இல்ல அப்புறம் வரவான்னு கேட்கிறா. நீ அப்புறம் வரதே நல்லது, இங்க இருந்து கிளம்புன்னு சொல்லிடுறாரு. ராஜா இவளை பார்க்காம திருப்பி என்ன பண்ண நினைச்சு கேங்குக்கு இன்னும் ரொம்பவே காண்டாகுது. இது எல்லாம் பார்த்துட்டு இருக்கிற ஹீரோயின் இதுக்கு மேல இங்க இருந்து சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்றா. ஹீரோ அவ கையை பிடிச்சு இழுத்து அவ பக்கத்துல வந்து நான் உன்னை சூஸ் பண்ணிட்டேன்னு அவ காதல சொல்றாரு. அதை இவ்வளவு பக்கத்துல வந்து ஏதாவது சொல்லணுமாடா அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள நினைச்சிட்டு அங்க இருந்து கிளம்பி வெளில வரா. இவன் சூஸ் பண்ணிட்டேன்னு சொல்றானே, எதுக்கு சூஸ் பண்ணா, என்னவா இருக்கும்னு யோசிச்சுட்டு வரும்போது ராயல் செக்ரட்டரி இவர்கிட்ட வந்து பேசுறாரு. ராஜா கிட்ட நீ உள்ள என்ன பேசினாலும் அங்க என்ன நடந்தாலும் உடனே வந்து என்கிட்ட சொல்லணும்னு சொல்றாரு. அது எப்படி சரி வரும்? உள்ள நடக்கிறத நான் உங்ககிட்ட சொல்லி ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா அவரோட கோவத்தை பத்தி உங்களுக்கு தெரியும்ல, நான் உங்ககிட்ட சொன்னது அவருக்கு தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான், என் தலை காலி அப்படின்னு சொல்றா. நீ இந்த இடத்துல இருக்க இல்லையா, இதுவே உனக்கு பெரிய டேஞ்சர் தான். இதுக்கு முன்னாடி ராஜா கேங் எப்பவுமே பார்க்க வந்தா திருப்பி அனுப்பினதே கிடையாது. முதல் தடவையா நீ இருக்கும் போது திருப்பி அனுப்பியிருக்காரு. இதனால அவன் மேல செம்ம காண்டில் இருப்பா. உனக்கு கொல்றதுக்கு கூட அவ தயங்க மாட்டா. அதனால இந்த இடத்துல உனக்கு கண்டிப்பா ஒரு உதவி தேவை, அதுக்கு நீ என்ன யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றாரு. நீங்க சொல்ற மாதிரி நான் பண்ணணும்னா எனக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு. என்னோட ஹேண்ட்பேக்கை நான் மலை உச்சில தொலைச்சிட்டேன், அது எனக்கு கண்டுபிடிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறா. ஹேண்ட்பேக்ன்ற ஒரு வார்த்தையவே அவங்க எல்லாம் கேள்விப்பட்டிருக்க மாட்டாங்க. அது எப்படி இருக்கும், என்ன ஷேப்ல இருக்கும்னு காத்துல படம்லாம் வரைஞ்சு காமிக்கிறா. கடைசியில துணி மூட்டை மாதிரி ஒண்ணு அப்படிங்கறத அவர் புரிஞ்சுக்கிறாரு. ஆமா அதேதான், அதை கண்டுபிடிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்றா. அடுத்த நாள் காலையில ஹீரோ கிட்ட ராயல் செக்ரட்டரி அவருக்கு வந்திருக்கிற மெடல் எல்லாத்தையும் படிச்சு காமிச்சிட்டு இருக்காரு. அதுல ஏகப்பட்ட சம்மன் இருக்கு. எதுக்காகன்னா கவர்னரை வந்து நாடு கடத்திருக்காரு இல்லையா, அதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சு நிறைய ராஜாலாம் வந்து இவங்க கிட்ட சம்மன் அனுப்பியிருக்காங்க. ஏன் அப்படின்னா கேங்கோட கோர்ட் லேடி காங்க வந்து நாடு கடத்தினதுக்கு காரணம் இந்த மோகினி பிசாசு தான் அப்படின்னு சொல்லி ஒரு வதந்தியை பரப்பி விட்டுருப்பாங்க. சோ அவரை நாடு கடத்தினீங்க, இந்த மோகினி பிசாசை மட்டும் எதுக்கு சும்மா வச்சிருக்கீங்க, இவளையும் கொல்லணும்னு சொல்லிட்டு எல்லாருமே பெட்டிஷன் போட்டிருக்காங்க. அதனால அரசவையை கூட்டுறாங்க. ராஜா எல்லா மந்திரிங்க கிட்டயும் பேசுறாரு. ஆளுக்கு அவங்க பக்கத்துல இருக்கிற கோவத்தை கொட்டி தீக்குறாங்க. ஒரு செட்டு ராஜாக்கு சப்போர்ட் பண்றாங்க, இன்னொரு செட்டு எதிர்க்கிறாங்க. இப்ப என்ன உங்களுக்கு, அவளை கொலை பண்ணணும் அவ்வளவுதானே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூட்டிட்டு வர சொல்றாரு.